வணக்கம். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி திருபுவனை மற்றும் காமராஜ் நகர் தொகுதியில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி நேற்று மாலை திருபுவனை தொகுதியில் திறந்த ஜீப்பில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அமைச்சர் நமச்சிவாயம் திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன், முன்னாள் எம்எல்ஏ கோபிகா உட்பட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு முதல்வர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் தொடங்கிய பிரச்சாரம் கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், சாரம், வெங்கடா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. இதில் வேட்பாளர் நமச்சிவாயம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ, ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் எம்எல்ஏ, பாமக மாநில அமைப்பாளர் கணபதி மற்றும் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான வருகின்ற 19ஆம் தேதி அனைத்து அரசு நிறுவனங்கள், அரசு சார்பு நிறுவனங்களுக்கு சம்பளத்துடன் விடுமுறை விட வேண்டுமென தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான வருகின்ற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அனைத்து அரசு நிறுவனங்கள், அரசு சார்பு நிறுவனங்கள், கல்வி, வணிக நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு பொது விடுமுறை விடுவதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அன்றைய தினம் தொழிற்சாலைகளின் பணிபுரியும் ஊழியர்கள் ஜனநாயக கடமையை ஆற்றும் வகையில் வாக்குப்பதிவு செய்திட வசதியாக சம்பளத்துடன் கூடிய விடுமுறை விட வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கு கூடுதலாக 965 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை தொகுதியில் 26 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். எனவே 2 வாக்குப்பதிவு எந்திரம் தேவைப்படுகிறது. தொகுதி வாரியாக 2வது வாக்குப்பதிவு எந்திரம் ஒதுக்கீடு செய்யும் பணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருத்தரங்க கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குளந்துங்கன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மென்பொருள் கணினியை பயன்படுத்தி முதல் துணை தற்செயல் கலப்பு செய்யும் பணி நடந்தது. இந்த கூட்டத்தில் வேட்பாளர்கள், முகவர்கள் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி, மாஹி மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள 25 தொகுதிகளில் பயன்படுத்த கூடுதலாக 965 வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆன்மீக நகரமாக இருந்த புதுச்சேரி தற்பொழுது சீரழிந்துள்ளது. இதை மீட்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என திமுக மாநில அமைப்பாளர் சிவா பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திய கூட்டணி கட்சி சார்பில் தேர்தல் பிரச்சாரம் புதுச்சேரி கதிர்கமம் தொகுதியில் தொடங்கியது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு வீதி வீதியாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய திமுக மாநில அமைப்பாளர் சிவா, முகமூடி அணிந்து வரும் கொள்ளையர்களிடமிருந்து நாட்டை காக்கவே இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நாட்டையே சீர்குலைக்கும் அளவிற்கு மத்தியில் ஆட்சி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியை நம்முடைய புதுச்சேரியாக மீட்டெடுக்க ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதுதான் இந்த தேர்தல். நரேந்திர மோடியின் மிரட்டலுக்கு பயந்து இங்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு, கலாச்சார சீரழிவு ஏற்பட்டுள்ளது. ஆன்மீக நகரமாக இருந்த புதுச்சேரி தற்பொழுது சீரழிந்து வருகிறது. இதை மீட்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதற்காக நரேந்திர மோடியை நம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று குறிப்பிட்டார். காரைக்கால் அருகே மின்சாரம் தாக்கி தேசிய பறவை மயில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இடதுபுறத்தில் மின்மாற்றி ஒன்று உள்ளது. இந்த மின்மாற்றியில் பெரிய அளவிலான பறவை ஒன்று சிக்கியிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வனத்துறையினர் விரைந்து வந்தனர். வனத்துறையினர் வந்து பார்த்தபோது மின்மாற்றியில் சிக்கியிருப்பது தேசிய பறவை மயில் என தெரிந்தது. உடனடியாக மின்துறைக்கு தகவல் தெரிவித்து மின் இணைப்பை துண்டித்து தேசிய பறவையான மயிலை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் மின்சாரம் தாக்கி ஏற்கனவே தேசிய பறவையான மயில் இறந்திருப்பது தெரிய வந்தது. மின்சாரம் தாக்கியதில் மயிலின் ஒரு கால் எரிந்து துண்டானது. இதனை அடுத்து மயிலை பாதுகாப்பாக எடுத்து சென்ற வனத்துறையினர் வனத்துறை வளாகத்தில் உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்ய உள்ளனர். தேர்தல் துறை மற்றும் சத்திய சிறப்பு பள்ளி சார்பில் உலக ஆட்டிசம் தினத்தையொட்டி மாணவர்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு போட்டி நடைபெற்றது. சத்திய சிறப்பு பள்ளி மற்றும் தேர்தல் துறை சார்பில் உலக ஆட்டிசம் தினத்தையொட்டி தேர்தல் விழிப்புணர்வு போட்டி லாஸ்பேட்டை விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய பல்நோக்கு உள் அரங்கத்தில் நடைபெற்றது.
தொடர்ந்து 100% வாக்களிக்கும் உரிமையை வலியுறுத்தும் வகையில் தனி நடனம், குழு நடனம், மௌன நாடகம் உட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் சத்திய சிறப்பு பள்ளி மாணவர்கள், பாத்திமா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், குயிலாப்பாளையம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் உட்பட 120க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக உதவி தேர்தல் அலுவலர் சுரேஷ்ராஜ், துணை தேர்தல் அதிகாரி ஆதர்ஷ், மாநில நோடல் அலுவலர் கோவிந்தசாமி மற்றும் சத்திய சிறப்பு பள்ளி இயக்குனர் சித்ரா ஷா ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் டெபாசிட் இழந்து தோல்வி அடைவார் என பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம், மத்திய மாநில அரசு செய்த திட்டங்களை கொண்டு சேர்க்கும் வகையில் தங்களது பிரச்சாரம் அமைந்துள்ளது என்றும், தாமரை சின்னத்தில் மக்கள் வாக்களித்து பாஜக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என தெரிவித்தார். பாஜக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகை தர உள்ளதாக தெரிவித்த நமச்சிவாயம், காங்கிரஸ் கட்சியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளால் தான் கடந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார் என்றும், அவர்கள் எல்லாம் இந்த முறை பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் உள்ளதாக வைத்திலிங்கம் டெபாசிட் இழந்து தோல்வி அடைவார் என்றார். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கீழூர் நினைவிடத்தை துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். புதுச்சேரி விடுதலை பெற்ற காலத்தில் அதனை இந்தியாவுடன் இணைப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கீழூர் நினைவிடத்தை துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் நேற்று பார்வையிட்டார். வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவாக எழுப்பப்பட்ட நினைவு தூணை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர், அதனை அழகுபடுத்தவும் சுற்றுலாத்துறையின் மூலம் நினைவிடத்தை மேம்படுத்தவும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். பிற்கால சந்ததியினருக்கு புதுச்சேரியின் விடுதலை போராட்ட வரலாறு தெளிவுபடும்படியான ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள ஆயி மண்டபத்தை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர், ஆயி மண்டபத்தை அழகுபடுத்தவும் பூங்கா சூழலை மேம்படுத்தவும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள வரலாற்று சின்னங்கள் குறித்த குறிப்புகளை பொதுமக்கள் அறிய எழுதி வைக்கவும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி பசுமை நகரமாக மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைவுபடுத்துமாறு உள்ளாட்சித்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் தபால் வாக்குகள் மற்றும் வீட்டில் இருந்தபடி முதியோர் உள்ளிட்டோர் வாக்கு பதிவிடும் பணி தொடங்கியது. இந்திய தேர்தல் ஆணையம் முதன்முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே தபால் ஓட்டு மூலம் வாக்களிக்கும் நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி புதுவை நாடாளுமன்ற தொகுதியில் முதியவர்கள் 1609 பேரும், மாற்றுத்திறனாளிகள் 1322 பேரும், அத்தியாவசிய பணியில் உள்ள ஊழியர்கள் 43 பேர் என மொத்தம் 2974 பேர் வீட்டில் இருந்தபடி வாக்களிக்க விண்ணப்பித்திருந்தனர். புதுச்சேரியில் மட்டும் வீடுகளில் இருந்து முதல் நாளான நேற்று மட்டும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 482 பேர் வாக்களித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு விழுத்தியூர் பகுதியில் பாஜகவினர் வாக்கு சேகரித்தனர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாஜகவின் பல்வேறு தரப்பினரும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆதரவு திரட்டி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட விழுத்தியூர் பகுதியில் மாவட்ட துணைத் தலைவர் பழனி தலைமையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி பொறுப்பாளர் செல்வராஜ், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு திரட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது விழுதியூர் பகுதி மக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வாக்கு சேகரித்தனர். முன்னதாக விழுதியூர் ஸ்ரீ சந்தைவேலி மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பை தொடங்கினர். இதில் புதுச்சேரி மாநில பாஜக செயலாளர் அமுதா ராணி உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி சிறுமியின் பெற்றோர் டிஜிபியை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரியில் கடந்த மாதம் 2ஆம் தேதி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த முதியவர் விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் புதுச்சேரி அரசு ஐபிஎஸ் அதிகாரி கலைசெல்வனை சிறப்பு புலனாய்வு அதிகாரியாக நியமித்து அவரது தலைமையிலான குழுவினர் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றார்கள்.
மேலும் சிறையில் இருந்த 2 பேரையும் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் சம்பவம் நடந்து 30 நாட்கள் ஆகியும் இந்த வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்றும், முதல் தகவல் அறிக்கையோ அல்லது உயர்குழாய்வு அறிக்கையோ கேட்டும் இதுவரை காவல்துறையினர் வழங்காததால் சிறுமியின் பெற்றோர் மற்றும் பொதுநல அமைப்பினர் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் டிஜிபி சந்தித்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர். புதுச்சேரி மிஷின் வீதி வஉசி பள்ளி அருகே வேரோடு மரம் சாய்ந்ததில் பைக்கில் சென்ற ஒருவர் படுகாயமடைந்தார். புதுச்சேரியில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. தினமும் 93 முதல் 94 டிகிரி வெயில் பதிவாகி வருகிறது. இதனிடையே புதுச்சேரி மிஷின் வீதி வஉசி பள்ளி எதிரே இருந்த பெரிய மரம் திடீரென வேரோடு சாலையில் சாய்ந்தது. அப்பொழுது பைக்கில் சென்ற நபர் மீது மரக்கிளை விழுந்ததால் அவர் படுகாயமடைந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த வாகன ஓட்டிகள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் மரத்தை அகற்றிய பிறகு போக்குவரத்து சரியானது. கடும் வெயில் காரணமாக மரம் வேரோடு சாய்ந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. புதுச்சேரி ஐஜேகே கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் பாஜக அலுவலகத்திற்கு வந்து பணம் பெற்று சென்றதாக கூறி நிர்வாகிகள் பாஜக அலுவலகம் முன்பே அவரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐஜேகே கட்சி உள்ளது. புதுச்சேரி ஐஜேகே கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நிர்வாகிகள் கடந்த சில நாட்களாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று அண்ணாதுரை மற்றும் நிர்வாகிகள் பாஜக அலுவலகம் வரும்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் தலைவர் சத்தியவேலை பார்த்தபோது இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ஐஜேகே நிர்வாகிகள் சத்தியவேலை சராமரியாக தாக்கியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதனை அடுத்து பாஜக அலுவலகம் முன்பு அடிதடியில் ஈடுபட்ட அவர்களை அருகில் இருந்தவர்கள் தடுத்து நிறுத்தினர். இதுகுறித்து விசாரித்த போது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாஜக அலுவலகத்திற்கு வந்த சத்தியவேல் ஐஜேகே கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் என்று கூறி ரூபாய் 50,000 பணம் பெற்று சென்றதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த தற்போதைய நிர்வாகிகள் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகம் முன்பு ஐஜேகே கட்சியினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. நாம் தமிழர் கட்சியின் புதுச்சேரி வேட்பாளர் மருத்துவர் மேனகா நெல்லித்தோப்பு தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் மருத்துவர் மேனகா பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காரமணிக்குப்பம், லெனின் வீதி, சக்தி நகர், சாரம், குயவர்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த ஜீப்பில் மைக் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் புதுச்சேரி திமுக மகளிர் அணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரி திமுக மகளிர் அணி சார்பாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அண்ணா சிலை, ஏழை மாரியம்மன் கோவில், பெரிய கோவில், முளக்கடை, சுல்தான்பேட்டை, ராஜீவ்காந்தி சிலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக தீவிர பரப்புரை மேற்கொண்டார். இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆன்லைன் மூலம் 5 பேரிடம் ரூபாய் 1.5 லட்சம் மோசடி செய்த நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் தேவஸ்ரீ. இவரது டெலிகிராம் செயலி வாயிலாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து வீட்டில் இருந்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதனை உண்மை என நம்பி அவர் ரூபாய் 1,39,000 முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பின் தேவாஸ்ரீ அந்த எண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த அவர் அதிர்ச்சி அடைந்தார். அதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த ஐயப்பன் ரூபாய் 14,000, சந்திரசேகரன் ரூபாய் 8,000, கார்த்திகேயன் ரூபாய் 2,000 மற்றும் ரூபாய் 6,000 ஆன்லைன் மூலம் பணத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.